இப்போ இங்கிட்ட நின்று உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த திருவிழாவுக்கு வந்து என்னை அழைத்தது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நூரி அம்மா வந்து எனக்கும் நூரி அம்மா ஒரு 10 வருஷம் பழக்கம். நிறைய உங்களுக்காக வந்து பாடுபடுற கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக பாடுபடுற அந்த அம்மாவுக்கு நான் உண்மையிலே வணங்குறேன். எப்போவுமே என் இதயத்தில் ஒரு தனி இடம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்னை புள்ள என் பையன் அப்படின்னு அழைக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இத்தனை வருஷம் பாடுபடுற ஒரு அம்மா வந்து இன்றைக்கி நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். கலை நிகழ்ச்சி போக மாட்டேன். ஆனால் எத்தனையோ நடிகர் சங்கம் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி போவேன். பட் இது என்னமோ தெரியல மனசு நிறைஞ்சு இருக்குது உங்களுக்கு பார்த்ததில். இது பொதுவாக வந்து இப்போது இதோ இந்த இந்த இன்விடேஷன்லேயே வந்து திரு விஷால், திரு பொன்முடி ஐயா, திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு திருவுன்றது அவங்க மரியாதை கொடுத்து போடுறாங்க. ஆனால் உங்கள் பேர்லேயே வந்து மரியாதை இருக்குது. திருநங்கை. யாராவது திருநங்கைன்னு சொன்னால் நீங்கள் பெருமைப்படுங்க. உங்களுக்கு மரியாதை முதல்ல அந்த உங்கள் பேர்லேயே மரியாதை இருக்குது. எங்களுக்கெல்லாம் வந்து தனியாக எழுதணும். உங்களுக்கு உங்கள் பேர்லேயே வந்து மரியாதை இருக்குது. நான் என்றைக்குமே ஒரு விஷயம் நான் நூரியமாக சொல்வேன். திருநங்கைகளுக்கு நான் எப்பவுமே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அறக்கட்டளை சார்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். நான் திருநங்கைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, நீ இங்கிட்ட வர முடியுமா இந்த நிகழ்ச்சிக்குன்னு. கண்டிப்பாக வரமான்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் ப்ரோக்ராம் விட்டுட்டு. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃப்யூச்சரில் வந்து உங்கள் சார்பாக ஒருத்தர் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு உங்கள் சார்பாக சட்டசபையில் உட்காரணும். அதுதான் என்னோடய ஆசை. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு குரல் கொடுக்குற ஒரு நபர் அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு அசம்பிளியில் உட்காரணுன்றது என்னோட ஆசை. எல்லோரும் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் என்ன அவர் வெறும் ஒரு சட்டை பேண்ட் போட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கிட்ட ஒவ்வொரு அழகியை பார்க்கும்போது அதோ அங்கிட்ட இருக்காங்க பாருங்கள், அவங்க வெக்கப்படுறாங்க பாருங்கள். அவங்கள நான் கடத்திட்டேன்னா ஒரு 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 படமே எடுத்துலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும். எங்கிட்ட எல்லாரும் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அம்மா வந்து அந்த ஜுவல்லரி அதான் சொன்னேன். இப்போது எவ்வளோ நேரம் ஆச்சு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து உங்கள் மனசுலே அழகு இருக்குது. நீங்கள் மேக்கப்பெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இதோ அங்கிட்டு பாருங்கள், வெள்ளை ஒயிட் ஏஞ்சல் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தில் விஷாலன் ஒரு சகோதரன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யார்கிட்டையும் வேணாலும் பெருமையாக சொல்லிக்க. நான் என்றைக்குமே உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே. ஒரு நூரியம்மா ஃபோன் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்காக நான் வந்து இப்போ ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணுது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நூரியம்மாவோட சேர்ந்து பண்ணுவோம். லவ் யூ ஆல்.
ஐ லவ் யூ. நான் ஒவ்வொருத்தருக்கு தோ அங்கிட்ட ஒரு ப்ளூ ஏஞ்சல் இருக்குங்கப்பா. தேங்க்யூ. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ ஆல். காட் பிளெஸ் யூ. நீங்கள் எப்பவுமே தலை நிமிர்ந்து இந்த சமுதாயத்தில் வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.